ஈரானின் புதிய அதியுயர் தலைவர் முஜ்தபா கொமேனிக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வாழ்த்து. ஈரானுக்கான அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியது ரஷ்யா. அமெரிக்கா ஒரு கொடூர ஆயுத ஆக்கிரமிப்பாளர் என்று காட்டம். ஈரானின் புதிய அதியுயர் தலைவராக பொறுப்பேற்றுள்ள முஜ்தபா கொமேனிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அத்துடன் நெருக்கடியான இந்த யுத்த காலகட்டத்தில் ஈரானுக்கான ரஷ்யாவின் முழுமையான மற்றும் அசைக்க முடியாத ஆதரவையும் அவர் பகிரங்கமாக உறுதிப்படுத்தியுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையான கிரெம்ளின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பிலேயே இந்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அதியுயர் தலைவராக நீங்கள் நியமிக்கப்பட்டமைக்கு தனது உளப்பூர்வமான வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ரஷ்ய அதிபர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபரின் கடும் எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் ஈரானின் புதிய தலைமை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ரஷ்யா உடனடியாக அதற்கு அங்கீகாரம் வழங்கியிருப்பது சர்வதேச அரசியல் அரங்கில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தனது அறிக்கையில் ஈரானுடனான நட்புறவை சுட்டிக்காட்டியுள்ள புட்டின், டெஹ்ரானுக்கான எமது அசைக்க முடியாத ஆதரவையும் எமது ஈரானிய நண்பர்களுடனான உறுதியான தோழமையையும் நான் இந்த வேளையில் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஈரானுக்கு ஒரு நம்பகமான பங்காளியாக ரஷ்யா தொடர்ந்து இருக்கும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள ராணுவ நடவடிக்கைகளை ஆயுத ஆக்கிரமிப்பு என்று வர்ணித்துள்ள ரஷ்ய அதிபர், ஈரான் ஒரு கொடூரமான ஆயுத ஆக்கிரமிப்பை எதிர்கொண்டுள்ள இந்த சவாலான நேரத்தில் உச்ச பதவியில் உள்ள உங்களின் ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் பெரும் தைரியமும் அளப்பரிய அர்ப்பணிப்பும் தேவைப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்த மிக கடுமையான சோதனையான காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் தந்தையின் பணிகளை கௌரவமான முறையில் தொடர்ந்து முன்னெடுப்பீர்கள் என்றும் ஈரானிய மக்களை ஒன்றிணைப்பீர்கள் என்றும் நான் முழுமையாக நம்புகின்றேன் என்றும் விளாடிமிர் புட்டின் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.